கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 34 வசனம், 32 சங்கீதம் 10 வசனம், 103 சங்கீதம் 11 வசனம், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனம், 4 வசனங்களை நாம் தியானிக்கும் போது கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பத்திலே தாழ்மையா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கிருபை அளிக்கிறார். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தால் நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய குடும்பத்திலே கிருபை பெற்றுக்கொள்ள எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிப்பீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை. தாழ்மை அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியிலே முடிவு வரைந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று நம்ம வாழ்க்கையிலே தாழ்த்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். குடும்பத்தில் நிறைய காரியங்களில் பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் யாரும் தாழ்த்த மாட்டாங்க. சில குடும்பத்தில் பணம் செழிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம், விட்டு கொடுத்து போகலாம். தாழ்த்த மாட்டாங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தாழ்மை ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நிறைய குடும்பத்தில் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தாழ்மை முதல்ல அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ யாருக்கு கிருபை தராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாழ்மை. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். 32 சங்கீதம் 10 வசனத்திலே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ காலவேளையில் நீங்களாம் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரை நம்பி தான் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். முக்கியமான வசனம். வீட்டில் டைரி இருந்தால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தரை மட்டும் நான் நம்பியிருக்கேன் அப்படி நீங்கள் யோசித்தீங்கன்னா கிருபை சூழ்ந்து கொள்ளும். எப்படி நம்ம ஒரு ஜாமான் வாங்கும்போது வெளியில் பேக் பண்ணி கொடுப்பாங்க, அதே போல் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரை மட்டும் நம்பியிருக்கிறேன். எந்த மனுஷனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை மட்டும் நம்பியிருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கும்போது கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கர்த்தருடைய கிருபை மட்டும் இருந்தாலே போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மாறிடும். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எதுவுமே இருக்க முடியாது. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா முதல்ல தாழ்மை, 2வது நம்பிக்கை. அப்போ நீங்கள் வீட்டில் டைரி எழுதும்போது முதல்ல தாழ்மை, 2வது நம்பிக்கை, 3வது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னாலே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு மனுஷன் தீமை வெறுத்து முழுசா தீமை வெறுக்கணும். ஏன்னா உலகத்துல தீமையான காரியங்கள் தான் பெருகிட்டு வருது. அது செல்ஃபோனில் ஆரம்பிக்கிறது தான். அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீமை பெருகிட்டே வருது. வீட்டில் டிவி இஷ்டம் போல் பார்ப்பாங்க. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. தீமையான காரியங்கள் பார்க்கும்போது கண்ணு கெட்டு போயிடும், சிந்தனை கெட்டு போயிடும். அப்புறம் தேவையில்லாமல் காதில் சத்தங்கள், அப்புறம் காதில் பிரச்சனை வந்துடும். அப்புறம் இருதயத்தில் எல்லாமே பொல்லாத காரியம் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய பாடுகள். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்றதுக்கு தீமை வெறுத்தா மட்டும்தான் பாதுகாக்க முடியும். உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் எது தீமை எது நன்மை. தீமை வெறுத்தாச்சு அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட கிருபை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எவ்வளவு தூரம் தீமை வெறுக்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவனிடத்திலிருந்து நாம் கிருபை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற மேல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கிருபை பெற்றுக்கொள்ள முதல்ல தாழ்மை, இரண்டாவது நம்பிக்கை, மூணாவது தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழணும். 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்படியே நீங்க எழுதி வைக்கலாம். மறுபடியும் சொல்றேன். முதல்ல தாழ்மை, இரண்டாவது நம்பிக்கை, மூணாவது தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழணும். அதான் முக்கியம். நாலாவது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அநேகருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம், அநேகருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கிருபை பெருகும். 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். முக்கியமான 4 பாயிண்ட். கிருபை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். என்னையும் சேர்த்துதான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருந்ததுனாலே பெருமை, தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் நான் நஷ்டப்பட்டிருக்கேன். வேதம் சொல்லுறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். என் வாழ்க்கையில எல்லாமே நான் நஷ்டப்பட்டு நடுறட்டு வந்திருக்கேன். கர்த்தருடைய சமூகத்தில் போய் எப்போ தாழ்த்த ஆரம்பிச்சனோ, நான் பாவிப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, துணிகரமாக நான் வாழ்ந்துட்டேன், துன்மார்க்கமாக நான் வாழ்ந்துட்டேன், என்கிட்ட எத்தனையோ குறைகள் இருக்குப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தான் தேவனிடத்துலேருந்து நான் கிருபை பெற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் நான் வியாபாரத்தில் இருந்தேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும்போது சிஎஸ் சர்ச்சில், திசைநுள்ள பகுதியில், சமரியா சர்ச்சில் கோயில் குட்டியாராக வேலை கிடைச்சிது. அந்த சர்ச்சில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். என்னையால் எவ்வளோ தூரம் தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினேன். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்த 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 என்னை மீட்டெடுத்தார். இதை ஏன் நான் உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் தாழ்த்துறோமோ அவ்வளோ தூரம் நம்மளை உயர்த்துறாரு. இது என் வாழ்க்கையில் நான் ரியலாக கண்டுபிடிச்சது. ஏன்னா வியாபாரத்தில் இருக்கும்போது இஷ்டம் போல் பேசுகிற துணிகரமாக வாழ்ந்துட்டேன், துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன். ஆனால் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பைபிள் சட்டம்லாம் வேற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பைபிளில் போட்ட மாதிரி வாழ்கிறக்கா ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்போது தாழ்த்த ஆரம்பித்தேன். நிறைய காரியங்கள் உண்டு. அப்பப்போ ஒன்றுனா சொல்லிகிட்டு இருக்கேன். கோயில் குட்டியாருன்னா மணி அடிப்பாங்க சர்ச்சில், சிஎஸ் சர்ச்சில். அந்த வேலைக்கு போனேன். அதில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். 2021 பைபிள் காலேஜ் படித்து பிடிஏ கர்த்தருடைய கிருபையினால படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு உங்கள் முன்பாக உயிரோடு இருக்கேன். காரணம் என்ன? கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா தாழ்த்தினேன். எதனால் தாழ்த்தினேன் அப்படின்னா, நான் விக்கிரத்துக்கு போய் ஒரு 13 லட்ச ரூபா மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். சொந்த காசுலேயே சோனியம். இதெல்லாம் நான் முடிச்சு தான் வந்திருக்கேன். அதனால் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டுருக்கேன். மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கேன். சாபத்தில் வாழ்ந்திருக்கேன். விக்கிரத்தில் போய் சாபத்தில் வாழ்ந்திருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய சமூகத்தில் போய் வெறுமையாக்கி என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்துலேருந்து கிஃப்ட் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் தாழ்த்துறோம். என் வாழ்க்கையில் தாழ்த்த ஆரம்பித்தேன். அதே போல் இன்னுமா தேவையில்லாத காரியங்களை போய், தீமையான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து வாழுன்னு சொல்லி தீமையான காரியங்களை வெறுக்க ஆரம்பித்தேன். 24 மணி நேரம் எப்படிலாம் வாழணும் பரிசுத்த ஆவியானது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரையாச்சு சின்ன ஒரு தீமையான காரியம் இருக்கா, அதை மட்டும்தான் யோசித்துட்டு இருப்பேன். அது எங்கேருந்து வருது, எப்படி வருது. இன்னும் கூட ஆவியில் வளர்ந்து சொல்லி ஆசை. அதுக்கு தியாகம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவியில் வளரணுமா, தீமையான காரியம் வருதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சாச்சுனாலே கிருபை பெருகும். வேதம் சொல்லிடுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது
அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதா இருக்கிறது. அந்த அளவு நம்மளால சொல்லவே முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதை நம்ம எப்படி அளக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்து வாழ்ற ஜனங்கள் மேல அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்குமா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். அப்ப நம்ம வாழ்க்கையில கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்குள்ள வசனம்லாம் நீங்க டைரியில எழுதி வச்சுட்டு இந்த வசனத்தை நீங்க தியானிச்சு சொல்லி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகும்போது நம்மளோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் 2016க்கு அப்புறம் தான் முழு நேர ஊழியத்துக்கு வாரேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் நான் வேலை பார்க்கேன். வேலை பார்க்கும்போது எனக்கு எப்படி வேலை பார்க்கணும்னு தெரியாது. ஏன்னா நான் வியாபாரத்துலேருந்து வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரையாச்சு இன்னும் பைபிளில் ஏகப்பட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமா கீழ்ப்படியணும். அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். புதிய நாளிலும் தேவன் நமக்கு கிருபை தந்து நம்மளை உயர்த்தணும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. 2வது கர்த்தரை நம்புங்க. 3வது தீமையான காரியத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கிருபை பெறுவோம். அப்போ 4 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. அப்பா, இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா. பிதாவாகி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தராகிய இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். திரியேக தேவனை தந்தீங்கப்பா, நன்றிப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்றீங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இருதயத்துல நீங்க வாசம் பண்றீங்க, நன்றிப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படித்து, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து, உம்முடைய கற்பனையை கை கொண்டு நாங்கள் உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்யணும்ப்பா. பரிசுத்தமா வாழணும்ப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று சொன்னீங்கப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, தீமையான காரியத்தை விட்டு விலகி பயந்து வாழும்போது அவ்வளோ பெரிய கிருபை. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீங்க ராஜா. நாங்கள் கர்த்தரை நம்பி வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லைப்பா. எத்தனையோ குடும்பத்தில் காலவெளியில் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க என்ன சூழ்நிலையில் இணைந்திருக்காங்க கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. கல்வாரி அன்பினால் எங்களுக்கு கழுவுங்கப்பா. தலையிலிருந்து உச்சங்கழுவதை கழுவுங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து கிருபை தந்து பாதுகாக்கிறீங்கப்பா. நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கும் அந்த குறையெல்லாம் நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைபட்டும்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்கள் மேல அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளை நிரப்பி ஆசனம் ராஜா. தீர்க்க தரிசனம் வரனால தாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண முடியட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. மான் கால்களை தாங்கப்பா. காண்டாமிருகத்துவ பலனை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா.
துதின அபிஷேகம் தாங்கப்பா. இரவு மூலமா துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்லாவே தாங்க ராஜா. இந்த நாளின் ஜெபிக்குடைய கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தோம் ரட்சிப்பின் வசத்தை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கணும். கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, யாரெல்லாம் தாழ்த்துறோம் ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவினாலே நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், இச்சையை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. குமாரனுடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை எல்லாம் கிறிஸ்துவனையா மாறட்டும் ராஜா. எங்க கண்களில் கழிக்கும் போடுங்க. வீண் வார்த்தை பேசாதபடி வேல் அடைங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் வாசம் வரணும். உமக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால வானம் திறவுட ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த வீட்டுள்ள பண்டசாலை பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரப்பப்பட ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமில்லா எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாதுப்பா. இந்த நாளில் எங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. வியாதி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விளக்குங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நீதிமானுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான்ப்பா இறங்கி அப்பா இணைந்து ஜெபிக்கிறான் ராஜா. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே குறைகள் குற்றங்கள் இருக்கோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஆசிரியங்க ராஜா. அந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவையிலெல்லாம் கர்த்தர் சதி ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அவங்களுடைய வாழ்க்கையில சகலமே ஆசீர்வதிப்படும் ராஜா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. சக்தி ஆவியானது கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படினோம்ப்பா. அப்பா அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. பிதாவின் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாளில் நான் காணப்பட வேண்டும். நற்கிரியை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும்ப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ விசேஷமாக 100 மடங்கு ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. குடும்பமாக பள்ளிகை பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. கற்பத்தினை ஜெபிக்கிறாங்க கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க கர்த்தர் கூட இந்த எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் ஆசிரியங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ஜெபிக்கிறாங்க. வாசலை திறந்தாங்க ராஜா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் டைவர்ஸலுக்கு பிரச்சனை ஓடிட்டு விக்கிர வழிபாடு மாந்திரிகம் பிள்ளிசும் ஏவரில் சில குடும்பத்துல மதுபான அடிமை அந்த வீட்டுக்கு ரோமா கிரீஸ்ல எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தை சுட்டெரிக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. அதிகாலவில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோ பலகணிகளை திறந்து ஆசிரியங்க ராஜா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, வெளியிடத்து இருக்காங்க, படுத்த படுக்கல இருக்காங்க, பல நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா குடும்பத்துக்குமே அப்பா விசேஷமா உம்முடைய கரம் வெளிப்படட்டும்பா. உம்முடைய கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தாங்க, பரிபூர்ணமாக விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. பரம வைத்தியர் இறங்கி வந்து தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படும் ராஜா. எல்லா தேசத்துக்குமே மிஷினரிமார் அனுப்புங்க ராஜா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியர் ராஜா. கடன் பிரச்சனை போராடுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவினால எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் ராஜா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியர் ராஜா. எல்லா தேசத்துக்கு ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அவளோட மன விருப்பத்தை அப்பா நிறைவேற்றித்தாங்க. அப்பா வேலைக்கு பொறுப்புறாங்க, விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனிக்கு பொறுப்புறாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் போட்டில் போகிறாங்க, காலவில் டிரைவிங்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு சம்பூர்ணமாக உண்டாகட்டும் ராஜா. உங்களுடைய கிருபையா நிரப்புங்க. முன்னும் பின்னுமா தேவ நிப்பாடுங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. காலவேளையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா யாருமே இல்லப்பா, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பல மடங்கு ஆசிரியங்க. அந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.